பவி, சுதா எதுவும் கேட்டாளா? நம்ம போய் போனோம்ல, எங்க போனோம் என்ன ஏதுன்ட்டு எதுவும் கேட்டா சொல்லிடாதேனா. ஓ, பெரிய ஆளு. நம்ம இப்ப சொல்லதுக்கெல்லாம் சரிங்க சரிங்கன்னு ஆமாங்க ஆமாங்கன்னு கேட்டுட்டு இருப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துன்னு வையேன், நம்மள போட்டே விட்டுருவா. அதனால மாப்பிள்ளை நமக்கு நகை வாங்கி தந்ததோ, நம்ம இன்னைக்கு கடைக்கு போன விஷயமோ எதுவுமே எதுவுமே சுதாக்கு தெரியாம என்ன. இல்லப்பா. கேட்பாங்கல்ல, கேட்டா என்ன சொல்ல? அப்படியே குளிக்க போனா கேட்டாங்க, ஏதோ குளிச்சுட்டு வரேன் சித்தி அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்ப கேட்பாங்க, அப்ப என்னன்னு சொல்லப்பா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த நகைய இருக்கிறதெல்லாம் எடை போட்டுட்டு வந்தோம் அப்படின்ட்டு நான் ஏதாவது சொல்லுதேன். நீ கேட்டா அப்படியே சொல்லிரு என்ன. மாப்பிள்ள பாவமா, ரொம்ப நல்ல மனுஷன். இருந்த மவனுக்கு தகுந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். யார் இப்படி செய்வாங்க சொல்லு? அஹ், 1 கிராம் 2 கிராம் 1 பவுன் குறைஞ்சாலே அதை எங்கேன்ட்டு கேட்பாங்க. பாரு, 50 சவரன் நகையும் அவர் எடுத்து கொடுத்து சொன்னா கேட்கவே மாட்டுக்காரு. நல்ல மனுஷமா, நல்லபடியா பாத்துக்க. உன்னை ஒரு நல்ல ஒரு ஆள் கையில ஒப்படைக்கன்னு சந்தோஷத்துல இருக்கேன்னா. பவி, சுதா வாரான்னு நினைக்கேன். கேட்டாலும் அப்படியே சொல்லிரு சரியா? பவி, உன் கூட பிடிச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னேன்ல. பத்திரிக்கை இன்னும் 2 3 நாள்ல வந்துரும். இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சதுதான் சரியா இருக்கும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடு என்ன. ஒரு ஆளை விடக்கூடாது, எல்லாருக்கும் பத்திரிக்கையை வச்சிடணும். என்னங்க? ஆமா, அப்பல 2 பேரும் போனீங்களே, எங்கிட்டு போனீங்க? இவள்கிட்டையும் கேட்டேன், இந்தா குளிச்சுட்டு வரேன்னா இந்தா இங்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. எங்க போனீங்க 2 பேரும்? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, நானும் வீட்டுல ஒத்தையில சவனேன்ட்டு தானே உட்காந்துருக்கேன். இல்ல இல்ல சுதா, எல்லாரும் எனக்கு நகை கிடைக்குதான். என்ன? நகை கிடைக்கா? நகை கிடைக்கிறதுக்கு யாருக்கும் நகைன்ட்டு இருக்கதானே செய்யுது. வேற என்ன, புது நகை வாங்க போனீங்களோ? அதான் என்னையும் கூப்பிடாம கமுக்கமா அப்பாவும் அம்மாவும் போயிட்டீங்களோ? ஆமா, புது நகை வாங்கத்தான் துட்டை கட்டி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்காங்க. இவ வேற, நம்மகிட்ட இருக்க நகையை தானே போட முடியும். அந்த நகைய இந்த நகை கடையில கொடுத்து எம்புட்டு இருக்கு என்னன்னு பாக்கணும்ல. கூட குறைய இருந்தா பிரபு, கூட இருந்தா பரவாயில்ல, குறைய இருந்தா வீண் பிரச்சனை இல்ல. அதான் எடுத்து பார்த்துட்டு வருமேன்னு போனோம். சரியாத்தான் இருக்கு எடை. ஐயோ, இவர் என்ன போன் பண்றாரு? சித்தியார் நிக்கவளே, போன் எடுக்கவும் முடியாது. என்னதான் போன் வருதோ தெரியல, என் நேரமும் போனும் கையுமா தான் இருக்கா. கல்யாண தேதி அந்த குறிச்சாச்சுல்ல, வேற என்ன வாழுது? இந்நேரத்துக்கு போன் போடுதான். நீ பேசாம இரு சுதா, இதுல எல்லாம் தலையிடாத. போமா போ, மாப்பிள்ள போன் போடுதாருல, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா. சரிங்கப்பா. அப்ப என் பேச்சுக்கு மதிப்பு இல்ல, அப்படித்தானே? அட, நீ வேற சும்மா இருக்காம நீ போம்மா, போய் போன பேசிட்டு வா போ. என்னங்க, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தான் ஆடுதீங்க. ஒரு அளவோடி ஆடுங்க, ரொம்பவும் ஓர போகாதீங்க என்ன. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ சாப்பிட விடுவியே எப்படி? கொட்டிக்கிடுங்க, நல்லா கொட்டிக்கிடுங்க, என் வயிற்றுச்சிலையும் சேர்த்து கொட்டிக்கிடுங்க. ஆமா, அன்னைக்கு வீட்டை பணையம் வைக்கணும்னு போனீங்களே, பணையம் எதுவும் வச்சீங்களா? துட்டு கிடைச்சதா? என்ன ஏது ஒரு விவரம் எனக்கு தெரியக்கூடாது, அப்படிதானே? அப்ப மகளும் குசு 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 குசுன்னு பேசுறியே, என்ன பேசுறீங்களோ ஏது பேசுறீங்க எனக்கு ஒன்னும் தெரியல. சரி, நகை விஷயம் எப்படியும் போய் தொலைங்க. வீட்டை என்ன செஞ்சீங்க? எம்புட்டுக்கு வச்சீங்க? அவர் துட்டெல்லாம் இன்னும் குடுக்கல, கணக்கு பார்த்து தாரேன்னு இருக்காரு. அவருக்கும் கையில இல்லையா, யார்கிட்டயே வாங்கி கொடுக்கணுமா. ம், துட்டு வாங்க போன இடமும் அப்படியா? என்னத்த சொல்ல. ம், என்னமோ சொல்லுவாங்கல்ல, பாவி போ இடம் பாதாளம்ட்டு, அந்த மாதிரியே இருக்குது. சரி, பத்திரத்தை எடுத்து பீரோல பத்திரமா வச்சீங்களா? ஆமா ஆமா, எல்லாம் வச்சாச்சு. போம்மா, கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடட்டு. இந்த வீட்டுல சாப்பிடவும் தூங்குறதுல ஒரு நிம்மதியே இருக்கு, அதையும் கெடுக்கிய போ. என்ன போன் போட்டுட்டே இருக்கும், பவி குட்டி எடுக்கவே மாட்டுக்கா. எதுவும் வேலையா இருப்பாளோ? விட்டுறதா இல்ல, கூட ஒரு தரம் அடிப்போம் இப்படி தானே. பாவம் பவி, அங்க இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் இம்புட்டு நாளா அனுபவிச்சிருப்பா. இனி அப்படி இல்ல. நம்ம வீட்டுக்கு வர்ற நேரம் அவ சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும் வாழ்க்கையில. அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நம்ம வீட்டுல எல்லாமே இருக்கு, கேஸ் அடுப்புல இருந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்ல. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும். பாவம் வந்தா துணி துவைக்கிறதுக்கு ஆகும்ல. பவி என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். பவி பவி, போனை பாத்துட்டு பல ஒரு போனாவது போடலாம்ல. ஐயோ, வீட்டை பேசாம மண்டையை பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது. சாப்பிட்டாலோ என்னமோ. போன் தான் எடுப்பல, சும்மா போட்டுட்டு இருந்தா சித்தி என்ன நினைப்பாங்க? காலையில சாப்பிட்டேன்னு போன் அடிக்கிறாரு, மத்தியானம் சாப்பிட்டேன்னு போன் அடிக்கிறாரு, நைட்டு சாப்பிட்டியா, சாயந்தரம் டீ குடிச்சியா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்ட்டு. அப்பா, நிமிஷத்துக்கு ஒரு போன். நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது, பாக்குறவங்களுக்கு அது பிடிக்காதுல்ல.
எம்மா தாய் இப்பமாவது போன் எடுத்தியே, எம்பிட்டு நேரமா போன் போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ம். அத்தான் போன்லாம் பார்த்தா உடனே அட்டன் பண்ணிட வேண்டாம். இல்லத்தா, போனை பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன கையில வச்சு பார்த்துட்டு இருக்கியா? இல்லத்தா, போனை பக்கத்துல வச்சிருந்தேன். அப்பாக்கு சாப்பாடு வச்சிட்டு இருந்தானா, சித்தி வேற நின்னாங்க. அதான் பேச முடியல. இப்பதான் பின்வாசல் வந்தேன், அதான் போன் போட்டேன். ஓஹோ அப்படியா? அப்புறம் மாமா ஏதாவது சொன்னாரா? ஆமாத்தா, உங்களை ரொம்ப பெருமையா பேசினாரு. இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது, நமக்கு வாச்ச மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மனுஷன், அப்படி இப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, கடையில அங்க ஒரு பொண்ணு வேலைக்கு நினைச்சுல, நகையெல்லாம் எடுத்து கொடுத்துல, அந்த பொண்ணு கூட சொல்லிச்சு, இந்த காலத்துல போட்ட நகை பத்தலன்ட்டு வீட்டுக்கு அனுப்புற ஆம்பளைங்க மத்தியில இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீங்க கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தங்க. ஐயோ என்னால தாங்க முடியலையே, கடையில உள்ள பிள்ளை அப்படியே சொல்லிச்சு. எங்கிட்டு தான் போவானோ தெரியல, பொழுது சாஞ்சா போதும் போன எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிருதான். பேசி பேசி எப்படி என்னத்தான் சாதிக்க போறாங்களோ தெரியல. இந்த கல்யாணம் முடியாதானே போகுது, அப்பதான் வந்து விடிய விடிய பேசலாமே. வேற என்ன இப்பமே போன எடுத்துக்கிட்டு எல்லாம் இவனை சொல்லுது இல்ல, காலம் கெட்டு போய் கிடக்கு. சின்னதுல இருந்து பெருசு வர போனுங்கைமா தான் தெரியுது. இந்த போன எவனையும் கண்டுபிடிச்சானோ தெரியல. என்னம்மா சாப்பிட்டியா? தன்னால இருந்து பேசிட்டு இருக்க. ஆமா பாண்டி எங்க? தன்னால பேசிட்டு இருக்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கல, அதான் தன்னால பேசிட்டு இருக்கேன். ஏன்டா நீ வேற இந்த இப்போ சாயந்தரம் ஆனா போதும், போனை கொண்டுட்டு மேல போயிட்டு வர 12 மணி ஆகும். அதான் கல்யாணத்துக்கு நீ கொஞ்ச நாள் தானே இருக்கு, அப்புறம் பேசிட்டா போதாது, சும்மா போனுங்கைமா. சரி அது இருக்கட்டு, நீ என்ன வந்திருக்க? ஒரு நாள் வரமாட்டே, இந்நேரம் முன்னாடி போயிட்டு வந்து அனுப்பிட்டாலோ? இல்லம்மா உன்ட ஒரு விஷயம் பேசலான்ட்டு தான் வந்தேன். நம்ம அஞ்சலி பாப்பாக்கு இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை போய் முட்டை போட்டு வருமாமா. முடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, பாவம் ராத்திரி தூங்க முடியல. பிள்ளைக்கு சளி வேற, இந்த வேர்த்து வேர்த்து ஊத்துது. வெயில் காலம்லாமா, ஒரு வயசு தாண்டி 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் போய் முட்டை போட முடியல. இப்படி இருந்தா நாள் ஓடிருமா. அதான் சீக்கிரம் போய் முட்டையை போட்டுட்டு வந்துருவோமே. அதான் உன்ட ஒரு விட்டு கேட்டுட்டு போமேன்னு வந்தேன். ஆமாடா, நானும் அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த 4 மாசம் ஆயிடுச்சுன்ட்டு பிறனா கழிஞ்சு 1 மாசத்துல முடி ஆக்கிடுவாங்க. இந்த 4 மாசம் ஆயிடுச்சு, எனக்கு வந்துல அந்த பிள்ளை முடி நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா ஒண்ணு, முட்டை போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணதே துட்டு தாரேன். வா மடியிலயோ இல்ல பாண்டி மடியிலயோ வச்சுதான் முடி இறக்கணும். அவங்க வீட்டுல அவங்க அப்பா மடியிலாம் வச்சு முடி இறக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? முடிய இருக்கிறது அவங்க அப்பா மடியில வச்சுதானே செய்வாங்க. இப்ப அண்ணன் தம்பி இருந்தா சரி, தாய் மாமா முறையில அவங்க மடியில வந்து முடி இறக்குவாங்க, சரிங்களாம். அது இல்லாத பட்சத்துல அவங்க அப்பா முடியில வச்சுதானமா முடி இறக்கணும், அதானே வழக்கம். நீ என்ன புதுசா சொல்லுத? இப்படி செய்ய சம்மதிக்க மாட்டாளே என் பொண்டாட்டி. என்ன வா மஞ்சாதி சம்மதிக்கணுமா? எதுக்குடா, என்ன இளவுக்காக சம்மதிக்கணும்? எல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டா பேரு. இந்த ஒத்த பிள்ளை பிறநாள் வச்சனே அவங்க அம்மா அப்பான்ட்டு சொல்லி ஒரு மஞ்சாடி செஞ்சு போட்டுட்டு, தங்க மஞ்சாடி ஒன்னும் செஞ்சு போட்டா இல்ல. ஒரு கிராமம் சொல்ல, ஒரு பவுன் வேண்டாம், சரி பாவப்பட்ட குடும்பம், ஒரு கிராமம் அவளுக்கு செஞ்சு போட வழி இல்ல. மொட்டை போட அவங்க அப்பா முடி வச்சு இறக்கணுமாக்கும், கோவப்பட்டுருவாளா? பாத்துரும் அதையும். ஓகே, சண்டை ஆரம்பிச்சாச்சு. இனி நம்ம வாயை திறந்தோம் விபரீத பிரச்சனைகள் வரும். அதனால பெசாட்டு வாய் மூட்டு பாண்டிய போய் கூட்டிட்டு வருவோம். அவன் இருந்தாதான், அவன் ஏதாவது சொன்னாதான் அம்மா சரின்ட்டு சொல்லும். சரிம்மா நீ சொல்ல மாதிரியே இருக்கட்டு, இந்த பாண்டிய கூட்டிட்டு வரேன். எல்லாரும் இருந்து கலந்து பேசினாதானமா சரியா இருக்கும். என்ன இந்த இப்ப வாரேன். இந்தரு, நான் சொல்லதுதான் முறை, நான் சொல்லதே சட்டம், நான் சொல்ல இப்படிதான் நடக்கணும். அதை விட்டுக்கிட்டு உன் விருப்பத்துக்கு உன் பொண்டாட்டி வீடோடு சேர்ந்து ஆட்டம் போல நினைச்ச பாத்துக்க, என்ன நடக்கட்டு எனக்கே தெரியாது. பவி, ஐ ஐ ஐ லைக் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ரொம்ப. எப்ப வருவேன்னு இருக்கு தெரியுமா? சே, எதுக்குதான் இந்த நாளை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்களோ தெரியல. கல்யாணத்தை பேசினமா, நிச்சயத்தை வச்சோமா, அடுத்த நாள்ல கல்யாணத்தை முடிச்சோமான்னு இல்ல. நிச்சயம் ஒரு தேதி, கல்யாணம் ஒரு தேதி. ஏன் தான் அப்படி பண்ணுதாங்களோ? உனக்கு எப்படி இருக்கு? என்னடா ஒரே புகையுதேன்ட்டு பார்த்தேன், கடல் இருக்க ஆரம்பிச்சாச்சா? நம்மளும் இப்படிதானே ஒரு காலத்துல வருத்தம். இன்னைக்கு அதோட அவஸ்தை, வீட்டு வேலை பூரா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அப்படிலாம் இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கூட தள்ளி வச்சா நல்லாதான் இருக்கும். அதாவது உடனே கல்யாணம் ஆயிட்டுன்னு வைங்களேன், இவ்வளவு தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதே கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நமக்குள்ள நல்லா பேசி புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும்னு வைங்களேன். என்ன பொறுத்தவரை இதுதான் ஸ்வீட் மெமரிஸ். ஏய் பொய் தானே சொல்லுத, கடுப்பேத்தாத பவி. போ பவி, சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும் கடவுளேன்னு எனக்காக வேண்டிக்க. அடே இங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாருடா, உன் அண்ணன் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னடா நீ அப்பதே வந்துட்டியா? கூப்பிட வேண்டியதானே? ஆமா, எப்ப வந்த நீ? எதுக்கு வந்த?
அடே அப்புறம் கடலை வறுத்துக்கலாம். வா பேசாட்டு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியது இருக்கு உன்னைய வச்சு. நீ வந்தா தான் அம்மாட்ட பேசி சரி பண்ண முடியும். நான் பேசினா அம்மா திண்டுக்கு முண்டு பேசுது. சரி நீ போயேன். ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் பேசிட்டு வரனே. அவ போன் போட்டாலே எடுக்க மாட்டுக்கா. இப்பதான் எடுத்திருக்கா. என்ன எதுன்ட்டு கேட்டுட்டு வரனே. அவன் முகமே சரியில்லை. சரி பவி, நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் என்ன. அடே என்ன விஷயம்னா, நம்ம அஞ்சலி பாப்பாக்கு ஞாயிற்றுக்கிழமை முட்டை போடலான்னு இருக்கோம். அதுக்கு அம்மா தானே எல்லா ஏற்பாடும் பண்ணணும் நம்மகிட்ட ஏதாவது துட்டு. அதான் அதுவும் இல்லாம முட்டை போடுறதுக்கு தாய் மாமா மடியில வச்சு போடுவாங்க. அவளுக்குதான் கூட பிறந்தான்னு ஒண்ணுங்களே இல்லையே. அப்ப என் மாமனாருக்கு மடியில வச்சுதான் போடணும்னு அவ நிக்குதா. அம்மா ஏன் மடியிலயோ உன் மடியில வச்சுதான் முடி இருக்கணும்னு நிக்குது. அதான் என்ன சொல்லணும்ட்டு எனக்கு தெரியல. எப்படியாவது பேசி எடுத்து சரி பண்ணுடா. நீ பேசி சரி பண்ணிட்டேன்னு வையேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி பவித்ரா ஃபேமிலி ஒரு பக்கம் கூப்பிடலாம், ஒரு பக்கம் பொன்னிக்கு ஃபேமிலியை கூப்பிடலாம். ஒரே குதூகலம் தான் போ. என்ன பொன்னி வச்சு கிண்டலா பண்ணுத? கீழே வா மகனே, உனக்கு இருக்குது. என்னம்மா அண்ணன் இப்பதான் சொன்னா மொட்டை போடுறத பத்தி. ஆமா நம்ம அஞ்சலி பாப்பாக்கும் முடி நல்லா வளர்ந்துருச்சுல்ல. மொட்டை போடுறது நல்லது தானம்மா. அடே நம்ம வீட்டு பிள்ளைக்கு முட்டை போடணும்டியா. முட்டை போடக்கூடாது யார் சொன்னாங்க? நானே நல்ல நாள் பாத்துட்டே இருக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு நிக்கிறான். சரி கிளம்பியாச்சு போகலாம். ஆனா உன் மடியிலயோ இல்ல அவனுக்கு மடியிலயோ வச்சுதான் பிள்ளைக்கு முடி இறக்கணும். அவங்க அப்பா மடியில வச்சு முடி இறக்க நான் சம்மதிக்க மாட்டேன் பாரு. சொல்லுடா, வாய மூடிட்டு இருக்குத. ஏதாவது சொல்லி அம்மா மனசை மாத்தி விட்டு தொலை. ஆமாண்ணே, அம்மா சொல்லுது என்ன தப்பு? அம்மா சொல்லும் சரிதானே. அவங்க வீட்டுல இருந்து பிள்ளைக்கு பிறநாள்ட்டு எதுவுமே செய்யலையே. ஏன் பிறநாளுக்கு வரக்கூட இல்லையே நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுல தானே பிறநாள் கழிச்சோம். நம்ம பக்கம் பேச சொன்னா அம்மா பக்கம் பேசிட்டு இருக்கான். இப்படியே பேசிட்டு இருந்தா அம்மா கூட கொஞ்சமா கோவம் வரும். ஷோ அடே பழி வாங்காதடா. ஏமா அண்ணன் சொல்லுதான்லாமா, யாருக்கு மடியில வச்சு முடி இறக்குனா என்ன? நம்ம வீட்டு புள்ள முடி இறக்குனா சரிதான். ஒரு வயசும் கழிஞ்சு 4 மாசம் ஆயிருச்சு. ஆமாமா, நீங்க பாருங்க, பிறந்தநாளுக்கு பார்த்த பொண்ணு பொன்னிய கூப்பிட்டுருந்தீங்க. வந்து சிறப்பா பிறந்தநாள் முடிஞ்சிருச்சு. இப்ப மொட்டைக்கு 2வது பாத்திருக்கீங்களா பொண்ணு பவித்ரா, அவளை கூப்பிட வேணா? சும்மா ஏன் பொன்னி பொன்னிட்டு பேசிட்டு இருக்க? அவளைத்தான் எனக்கு பிடிக்காது. அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்னேன் இல்ல, அவளையே இழுத்துக்கிட்டு இருக்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். இந்த பாரு பேசாட்டு இருந்துக்கோ. இன்னும் பவித்ரா முன்னாடிதான் வச்சு பொன்னி இன்னிட்டு பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்னடா நீ, அவதான் பாதிலே போயிட்டால, பிறைய அவ பேச்சு எழுத்துட்டு இருக்க. அவனுக்குதான் கோவம் இல்ல அவ பேர் எடுத்தாலே. சரி உன் பஞ்சாயத்து போய் சொல்லு, வர ஞாயிற்றுக்கிழமை முடியறக்க போவோம். ஆனா ஒண்ணு பிள்ளைய ஓ மடியிலயோ இல்ல அவன் பாண்டி மடியிலயோ வச்சுதான் முடி இறக்கணும். அது மீறி ஏதாவது மாறிச்சு பிற நாங்க கோயில்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். பாண்டி சொல்லுடா ப்ளீஸ். நான் பேசினது தப்புதான், மன்னிச்சிரு. ஏதோ ஒரு போல சொல்லிட்டேன். ப்ளீஸ் பாண்டி, அம்மாட்ட சொல்லி ஏதாவது சம்மதிக்க வேண்டாம். அங்க போனா என்ன துவச்சிருவா. அம்மா நீங்க பேசுறது முறையே இல்ல, தப்புமா. அன்னைக்கு இப்ப அண்ணன் இருந்தாலும் சரி, அண்ணன் இல்லாம அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்க. அவங்க மடியில வச்சுதான் பிள்ளைக்கு முடி இறக்கணும். முடியலமா. இது நீங்க சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா? இந்த தாய் மாமா அப்புறம் பொண்ணோட அப்பாக்கு மடியில எல்லாம் வச்சு முடி எடுக்கிறதுங்கிறது அது ஒரு சாஸ்திரமா. அப்படி எடுத்தாதான் அது அந்த முடி எடுத்ததுக்குள்ள பலனே கிடைக்கும்ட்டு நேத்து கூட இந்த யூடியூப்ல பார்த்தேன். இந்த பிள்ளைக்கு தாய் மாமா செய்யுங்கிறது தாய் மாமா தான் செய்யணுமா. தாய் மாமா பேர சொல்லி எவனவோ செஞ்சாலாம் அது முறையாகாதான். ஏதோ இல்லாம நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யூடியூப்ல கொஞ்சம் தான் கேட்டேன். அதனால நான் சொல்லத கேளுங்க. நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு மகாலட்சுமி, முத உள்ள மகாலட்சுமி அவதான் இந்த வீட்டு பிள்ளை. அவளுக்கு நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம மொட்டை போட்டு வருவோம். இந்த ஒண்ணுதானம்மா, மீதி உள்ளத நம்ம பாத்துக்கலாம். என்னடா சொல்லுத? நம்ம உரிமையை விட்டு கொடுக்க சொல்லுதியாக்கும். போடா, என்னமோ சொல்லுது. என்ன மாதிரி செஞ்சு தொலைங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் முடி இறக்கிட்டு வருவோம். அம்மா இப்ப பொண்ணு பார்த்திருக்கல பவித்ரா, அவங்க வீட்லயும் எல்லாத்தையும் கூப்பிடுங்கம்மா. எல்லாரும் சேர்ந்தே முட்டை போட்டுட்டு வந்துடலாம். ஆமாடா கூப்பிடணும். நான் என்ன நினைச்சேன்னா பாண்டிக்கும் பவித்ராவும் கல்யாணம் ஆயிட்டுன்னு ஏன் 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்து நிப்பாங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் முட்டை போட்டுக்கலான்ட்டு நினைச்சேன். நீ இப்பதான் பண்ணணும்ட்டு ஒத்த கல்ல நிக்குதா, என்ன செய்ய? சரி அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம்.